ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நான் பார்க்க போகிற படம் 2012 ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் கிரைம் த்ரில்லர் படமாக வெளியான த ரேவன். இப்போ அந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். தொடர்ந்து நடக்கின்ற தொடர் கொலைகள். இந்த தொடர் கொலைகளுக்கும் கதாசிரியரான படத்துடைய கதாநாயகன் எழுதுகிற சில கதைகளுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தேக வட்டத்தின் கீழ் கதாநாயகன் கொண்டு வரப்படுறார். ஒரு தருணத்தில் நமக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவரே போலீஸோட சேர்ந்து இந்த உண்மையான குற்றவாளி யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரா இல்லையா, இதுதான் படத்துடைய ஒன்லைனர். இப்போ படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். படத்தில் முதல்ல படத்துடைய கதைக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை இங்கேயே நான் சொல்லிடுறேன். படத்துடைய கதைக்கிழமை 19ஆம் நூற்றாண்டில் நடக்கிறதாக காமிக்கப்படுது. இன்னும் உங்களுக்கு மிக சரியாக சொல்லணும் அப்படின்னா 1849 கதைக்களம் நடக்கிறதாக காமிக்கப்படுது. இப்போ நான் சொல்கிறது ஒரு உண்மை சம்பவம். இதுவும் இந்த படத்துக்கும் சம்பந்தம் என்னங்கிறத பின்னாடி நான் சொல்கிறேன். எட்கர் ஆலன் போ அப்படின்னு சொல்லி ஒரு ரைட்டர் ஒருத்தர் இருந்திருக்காரு 1849. அவர் உண்மையாகவே கிரைம் த்ரில்லரு, மிஸ்ட்ரி த்ரில்லர் இந்த மாதிரி கதைகள்லாம் எழுதக்கூடியதில் அவரை விட தில்லாலங்கடி யாருமே கிடையாதான். அப்படி அற்புதமாக கதையில் எழுதக்கூடிய நபரான். இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்த டிடெக்டிவ் செட் ஆஃப் த்ரில்லர்ஸ் இருக்கு இல்லையா, இப்படி கதைக்களங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத உலகத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதே அவர் தானாமா. ஆனால் அப்படி ஃபேமஸாக இருந்த ஒரு ரைட்டரு ஒரு நாள் திடீர்னு மர்மமான முறையில் இறந்து போயிடுறார். அவர் என்னைக்கு இறந்து போனாரோ, இறந்து போகிறதுக்கு முதல் நாள் நைட்டு அவர் கடைசியாக ஏதோ ஒரே ஒரு பேரை மட்டும் ரிப்பீட்டடாக சொன்னார். அதுக்கப்புறம் அதில் அவர் சுயநினைவிலிருந்து போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் இறந்து போயிட்டார் அப்படிங்கிறது தான் அவருடைய உண்மையான வாழ்க்கை வரலாறே சொல்லுது. அந்த ரைட்டர் இருக்கார் இல்லையா, அந்த எட்கர் ஆலன் போ, அந்த ரைட்டரையே கதாநாயகனாக இவங்க ஒரு கதாபாத்திரமாக வடிவமைச்சு அவருடைய மரணம் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் எழுதின அந்த கிரைம் மிஸ்ட்ரி கதைகள் இருக்கு இல்லையா, அந்த கதைகள் இருக்க பல ரெஃபரன்ஸை அப்படியே எடுத்து ஒரு படமாக இவங்க எடுத்திருக்காங்க. அந்த படம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிற படம். இப்போ படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். படத்தில் நான் சொன்ன மாதிரி ஹீரோவோட பேர் எட்கர் ஆலன் போ. இவர் ஒரு ஃபேமஸான ரைட்டர் 1849. இவருடைய வேலையை என்னென்னா, இவர் ஒரு நல்ல ரைட்டரு. நான் சொன்ன மாதிரி கிரைம் நாவல்ஸு, மிஸ்ட்ரி நாவல்ஸு இது மாதிரி கதைகள் எல்லாத்தையும் எழுதி ஒரு குறிப்பிட்ட பத்திரிகைக்கு கொடுத்து இதை பிரசுரம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறது தான் இவருடைய வேலை. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நம்ம காமிக்கப்படுது. ஆனால் இவருக்கு போட்டியாக இன்னொரு ரைட்டர் ஒருத்தர் இருக்கார். அவர் எப்பயுமே அதே பத்திரிகைக்கு அவருடைய கதைகள் எல்லாத்தையும் கொடுத்து, நீங்கள் இந்த வாரம் என் கதை நல்லா இருக்கான்னு பாருங்கள், நல்லா இருந்துச்சுன்னா ஏன் அதை பிரசுரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவரோட நம்ம ஹீரோவோட போட்டி போடுறதே அந்த ஆளுக்கு வேலை. இதுக்குள்ளேயே இதனாலேயே ஹீரோவுக்கும் சரி அவருடைய அந்த போட்டியாளருக்கும் சரி பல இடத்துல முட்டிக்கிறது. ஓஹோ, அவருக்கு தான் நல்லா இருக்காமா, இந்த வாரம் என் கதையை போட மாட்டீங்களா அப்படிங்கிற அளவுக்கு அந்த பப்ளிஷருக்கும் ஹீரோவுக்கும் அங்கங்கே தள்ளுமுள்ளு நடக்குது கதையில். இவருக்கு எமிலி அப்படிங்கிற ஒரு பொண்ணு மேலே காதலும் கூட. அந்த பொண்ணுமே நம்ம கதாநாயகனை காதலிக்கிறான். ஆனால் அந்த பொண்ணு பேசிக்காக மிகப்பெரிய ஒரு பணக்காரர் வீட்டு பொண்ணு. அவங்க அப்பாவுக்கு இதில் உடன்பாடு கிடையாது. என்ன இருந்தால் ரைட்ரு அப்படிங்கிறான், இவன் பெரிய கோடீஸ்வரனா, என் பொண்ணை அந்தளவுக்கு பெருசாக செட்டில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் இருக்கிற ஒரு விஷயந்தான். அதனால் அவருக்கு இந்த காதலில் ஈடுபாடே கிடையாது. அவர் அதை ஒத்துக்கிறதும் கிடையாது. ஹீரோவை சில சமயத்திலலாம் இங்கே வரு, இன்னொரு தடவை என் பொண்ணு கூட ஒன்று நான் பார்த்தேன், இங்கேயே சுட்டு புதைச்சிருவேன் அப்படிங்கிற அளவுக்கு அவர் கோபமாக பேசுகிறார். இப்படி கதாநாயகனுடைய வாழ்க்கை ஒரு பக்கம் காமிக்கப்பட, படத்துடைய முதல் சீன்லேயே ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு வீட்டில் இருந்து ஒரு பொண்ணு அலற சத்தம் கேட்குது. யாரோ ஒரு பொண்ணு ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லி போலீஸ் எல்லாரும் அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போய் அவள் வீட்டு முன்னாடி நிற்கிறாங்க. கதவை தட்டலாம் அப்படின்னு நாக் பண்ணுற அந்த தருணத்தில் உள்ளே இருந்து யாரோ கீ போட்டு அந்த கதவை பூட்டுற மாதிரி வெளியே நிற்கிற அந்த முக்கியமான ஒரு சீனியர் போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி அவருக்கு கிளியராக கேட்குது. நம்ம தட்டுறோம், அந்த டைமில் உள்ளே இருந்து பூட்டுறாங்கன்னா என்னங்க அர்த்தம் அப்படின்னு சொல்லி கூட வந்து அந்த கான்ஸ்டபிள் மாதிரி இருக்க ஒரு ஆள் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட நீ கதவை உடையா அப்படின்னு சொன்னால் கதவை உடச்சி உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் எந்த பொண்ணு இவ்வளவு நேரம் கத்தி கதறினாலோ அந்த பொண்ணு கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கீழே தரையில் விழுந்து கிடக்கா. இப்போது சரி, அந்த பொண்ணு கதை முடிஞ்சு போச்சு, முதல்ல கொலகாரன் இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், எங்கேன்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னால் எங்கேயுமே வீட்டுக்குள்ளே அவன் கிடையாது. சரி, அவன் ஜன்னல் ஏதாவது திறந்து ஏறி குதிச்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, எல்லா இடத்தையும் செக் பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தா ஜன்னல் எல்லாமே ஆணி அடித்து அந்த மாதிரி அரைஞ்சி கம்ப்ளீட்டாக மூடப்பட்டிருக்கு. யாரும் எங்கிட்டும் போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏங்க, ஒரு வீட்டுக்குள்ளே இப்போ தான் நம்ம மெயின் டோர் வெளியே வர்றோம், வேறு டோரே இந்த வீட்டுக்கு எக்ஸிட் டோரே கிடையாது, ஜன்னல் வெளியே யாரும் ஏறி குதிச்சு போகவே முடியாது. அப்புறம் கொலையாளி எங்கே, யார் தான் கொலை பண்ணுது அப்படிங்கிற சந்தேகம் போலீஸுக்கு. அப்போ திரும்பி பார்த்தா
அந்த டைம்லலாம் இப்போ தான் அந்த சிம்னிங்கிறது ஸ்டீலில் வந்துருச்சு. அப்போல்லாம் சிம்னிங்கிறது அந்த புகைக்கூண்டு பார்த்துருக்கீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு புகைக்கூண்டு இருக்குது. அப்போ இது வழியாக தாங்க ஏறி போயிருக்கணும், வேறு வழியே கிடையாது அப்படின்னு இவங்க அந்த புகைக்கூண்டை அப்ரோச் பண்ணுறாங்க. பண்ணுனா உள்ளே இருந்து ஒரு பொண்ணுடைய கை தலைகீழாக தொங்குது அந்த கூண்டுக்குள்ளே. அப்போ தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, எந்த பொண்ணு கீழே இறந்து கிடக்கிறாங்களோ அந்த அம்மாவுக்கு 12 வயசில் ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு தான் அந்த புகைக்கூண்டுக்குள்ளே தலைகீழாக கொலை செய்யப்பட்டு தொங்கோடப்பட்டது. இப்போ ஒரு விஷயம் காப்பாற்றலான்னு வந்தால் ஒரு கொலை நினச்சோம், ஒரு கொலை 2 கொலை ஆகி போச்சு. இப்போ கொலையாளியே காணாம், காத்தோட காத்தா மர்மமாக போயிட்டான்னா எப்படிங்க போக முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம் போலீஸுக்கு. இப்போது இந்த கேஸு அந்த டைமில் ரொம்ப ஃபேமஸாக இருந்த ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டிடெக்டிவ் இருக்கார், அவருடைய கையில் கொடுக்கப்படுது. அவர் இந்த கேஸ் எடுத்த உடனே இதே மாதிரி ஒரு சம்பவத்தை நம்ம எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோமே, ஏதோ நம்ம படித்த புக்கில் எங்கேயோ ரெஃபரன்ஸ் நம்ம நோட் பண்ணியிருக்கோமே அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தோணுது. அப்போ தான் தெரியுது அவர் படித்த அந்த விஷயம் வேறு யார் எழுதுனதில்லை, நம்ம ஹீரோ எழுதுன அந்த புக்கு. அப்போ இவருக்கும் அந்த கொலையாளிக்கு இது சம்பந்தம் இருக்குமோ, இல்லை ஒரு வேளைக்கு அவர் தான் அந்த கொலையை பண்ணியிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அவருக்கு தோண நம்ம ஹீரோவை கூப்பிட்டு விசாரிக்கிறார். ஹீரோ சார் நமக்கு இந்த கொலைக்கு சம்மந்தம் கிடையாது, நான் வெறும் ரைட்டர், கதை எழுதுறதோடு சரி, இது எப்படி நடந்துச்சுன்னே எனக்கு தெரியல, என்னுடைய விஷயங்களை எடுத்து ரெஃபரன்ஸ் பண்ணி யாரோ ஒருத்தவங்க இந்த சீரியல் கில்லிங்கை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதை உண்மை அப்படின்னு நம்ம ஃபீல்ஸ், நம்ம டிடெக்டிவ் புரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்னொரு கொலையும் அடுத்து அரங்கேறுது. அந்த கொலை செய்யப்பட்ட நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவுக்கு போட்டியாக நாவலை ஒருத்தன் கொடுத்துக்கிட்டு இருந்தான்ல பப்ளிஷர்கிட்ட, இந்த வாரம் அவர் புக்கு வேணாம் என் புக்கை பிரசுரம் பண்ணுங்க அப்படின்னு, அந்த நபர் தான் கொலை செய்யப்படுறாரு இந்த தடவை. இப்போது இது ஒன்றுமே புரியலை இவங்களுக்கு, இந்த கொலைக்கு பின்னாடி இருக்கிற அந்த மர்ம ஆசாமி யார் அப்படிங்கிறதும் இவங்களுக்கு தெரியலை. இப்போது நம்ம டிடெக்டிவ் ஃபீல்ட்ஸோடு சேர்ந்து நம்ம கதாநாயகனும் நானுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இந்த கொலையாளி யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 பேரும் சேர்ந்து களத்தில் இறங்குறாங்க. இதுக்கப்புறம் உண்மையான குற்றவாளி யார் அப்படிங்கிறத இவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இதுதான் படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல இந்த படத்துடைய ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கு. இந்த படம் நான் சொன்ன மாதிரி 1849 கதைக்களம் நடக்கிறதாக நமக்கு காமிக்கப்படுது. ஸோ இது ஒரு பீரியட் ட்ராமா தான். ஒரு பீரியட் ட்ராமாக்குள்ளேயே ஒரு சீரியல் கில்லிங் கதை, அதுக்குள்ளே ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் கதை இது. அதனால் அந்த டைமில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும், அது சாதாரண ஒரு சின்ன சின்ன செட் ப்ராப்பர்ட்டியிலேருந்து கம்ப்ளீட்டாக ஒரு பில்டிங்னு காமிக்கிற நிறைய விஷயங்கள் இவங்க அற்புதமாக செட்டு போட்டிருக்காங்க. அவ்வளவு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்குது. இவங்க போட்ட பல செட்டுக்கெல்லாம் இதெல்லாம் செட்டு தான் சார் அப்படின்னு நம்ம நார்மலாக ஒரு சாதாரண பார்வையாளனால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப சூப்பராக பிரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காங்க அந்த விஷயத்தை. ரெண்டாவது, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, அந்த படத்துடைய காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட்டுடைய ஒர்க்கு. இப்போ நான் சொன்ன மாதிரியே இதுவுமே ஒரு பீரியட் ட்ராமா, 1800 நடக்குது அப்படிங்கிறனால அந்த டைமில் எந்த பேட்டர்ன் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க, எந்த ஸ்டைலில் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருந்தது அப்படிங்கிறத பார்த்து கிளியராக டிசைன் பண்ணி அவ்வளவு சூப்பராக அந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எல்லாருடைய காஸ்டியூம்ஸுமே பார்க்குறதுக்கு அவ்வளவு சூப்பராக இருக்கும். மூணாவது, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டரான லூகாஸ் விடலுடைய மியூசிக். இந்த படத்தில் கதாநாயகனோ இல்லை இன்னொரு குறிப்பிட்ட கதாபாத்திரமோ ஒரு சைக்கோ கில்லரு, சீரியல் கில்லரை துரத்திக்கிட்டு ஓடுற ஒரு காட்சி இருந்தது அப்படின்னா, ஹீரோ ஓடுறார், ஹீரோவுக்கு முன்னாடி அந்த சைக்கோ கொலைகான ஓடுறான் அப்படின்னா அவன் எப்படியாவது பிடிபடுவானா மாட்டானா அப்படிங்கிற ஆடியன்ஸுடைய மைண்டில் இருக்க அந்த பரபரப்பு இருக்கு பாருங்க, அது இவங்க 2 பேத்துக்கு முன்னாடி ஓடுது நமக்கு. சரி, பரபரப்பு இவங்க 2 பேத்துக்கு முன்னாடி ஓடுது அப்படின்னா லூகாஸ் விடலுடைய மியூசிக்கு இதுக்கெல்லாம் முன்னாடி ஓடுது. அதாவது இந்த மொத்தத்தையும் அவ்வளவு பரபரப்பாக இழுத்துட்டு போகிறது அவருடைய மியூசிக் தான். பிரில்லியண்ட்டான ஒரு கம்போசிஷன்ஸு. அந்த படத்துடைய பிஜிஎம் எல்லாம் அந்த பரபரப்பை கிளப்புற சீன்ஸில் புகுந்து விளையாடி இருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். நாலாவது, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, 2 பேருடைய பர்ஃபார்மன்ஸ். ஒன்று, ஜான் குசாக் தான் படத்துடைய ஹீரோவாக பண்ணியிருப்பார். ஐடென்டிட்டி படமாகட்டும், 1408 படமாகட்டும், இது 2மே சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படங்கள் தான். இந்த படமே கூட சைக்காலஜிக்கல் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் கதை தான். ஸோ அவருக்கு ரெகுலராக பண்ணுற அதே பேட்டர்ன் படங்கள் சூப்பராக பண்ணியிருப்பார் இந்த படத்துலையுமே அவர். அதே மாதிரியே அந்த ஃபீல்ட்ஸுங்கிற டிடெக்டிவ் இருக்கார் இல்லையா, அந்த ரோலை லூக் எவன்ஸ் பண்ணியிருப்பார். அவளும் சூப்பராக பண்ணியிருப்பார் அந்த ரோலை. அஞ்சாவது, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது டேனியுடைய சினிமோட்டோகிராஃபி. இந்த படம் நான் சொன்ன மாதிரி ஒரு பீரியட் படமாக வந்ததுனால, அதுவும் இதுக்குள்ளே ஒரு மிஸ்ட்ரி இருக்குது, ஏதோ ஒரு மர்மம் நிறைஞ்ச ஒரு படம் அப்படிங்கிறனால இவங்க கம்ப்ளீட்டாக ஒரு டார்க் டோனில் தான் பண்ணியிருப்பாங்க. சினிமோட்டோகிராஃபி ஒரு லெவலில் இந்த டார்க் டோனை சூப்பராக கேப்சர் பண்ணி கொடுத்தாலும், இதுக்கு கலர் கிரேடிங் அடுத்த லெவலில் சூப்பராக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அற்புதமாக இருந்தது இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபி. இந்த கதைக்கு பெரிய அளவில் சப்போர்ட்டு இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபி அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அடல்ட் கான்டென்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் ஒரு 1-2 கிஸ்ஸிங் சீன்ஸ் இருக்குது. அதை தவிர பெரிய அளவில் அடல்ட் கான்டென்ட் அப்படின்னு எதுவும் கிடையாது. பட் இருந்தாலும்
குழந்தைகளுக்கும் இந்த படத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அதுக்கு காரணம் என்னென்னா அந்த படத்தில் வந்து கொஞ்சம் கொடூரமான காட்சிகள், கொஞ்சம் ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகள்லாம் அங்கங்கே இருக்குது. அதனால் குழந்தைகளோட பார்க்காதீங்க. மற்றபடி மெச்சூர்டான ஆடல்ஸு ஃபேமிலிக்குள்ளே இருந்து ஜாலியாக நீங்கள் தாராளமாக உட்காந்து பார்க்கலாம். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸ்லேயே உங்களுக்கு சப்டைட்டிலோட அவைலபிளாக இருக்குது. பார்த்து மகிழுங்கள். இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.25 அவுட் ஆஃப் 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு படத்தோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.